சபையில் இருக்கும் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. அத்தகைய நாட்டில் பொருளாதார நிலைதான் என்ன, அதை பற்றி காண்போமா? இந்திய பொருளாதாரம் கொள்வனவு ஆற்றல் சமநிலை அடிப்படையில் $3.363 பில்லியன் என்ற அளவில் உலகில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ச்சி விகிதமானது 6.2 என்ற அளவில் இருக்கிறது. எனினும் இந்திய மக்கள் தொகை மிக அதிகமாக இருப்பதால் தனிநபர் வருவாய் $3100 என்ற குறைந்த அளவிலேயே இருக்கிறது. இந்திய பொருளாதாரமானது விவசாயம், கைவினைப் பொருட்கள், தொழில்துறை மற்றும் சேவைத்துறை போன்ற பலவற்றை சார்ந்துள்ளது. சேவைத்துறையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளது. இந்திய மக்கள் தொகை மிக அதிகமாக இந்திய மக்கள் தொகையில் 2 பங்கானது நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாயத்தை சார்ந்துள்ளது. இந்தியாவில் பல வகையான தாதுக்கள் கிடைக்கின்றன. நிலக்கரி அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது. மேலும் இரும்புத்தாது, மைக்கா, மேங்கனீஸ், டைட்டானியம், தேரியம், வைரம், இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம் போன்றவையும் கிடைக்கின்றன. விவசாயம் மட்டும் அல்லாது காடு வளர்த்தல், மீன் பிடித்தல், மரம் வெட்டுதல் போன்றவற்றின் மூலம் வேலை வாய்ப்பினை 57% இத்துறையே வழங்குகிறது. 50 ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உற்பத்தி திறன் நன்கு அதிகரித்துள்ளது. எனினும் உலக தரத்துடன் ஒப்பிடும்போது 30% 50% வரை குறைவாகவே உள்ளது. கல்வி அறிவின்மை, சீரற்ற பருவமழை, போதிய நீர் பாசன வசதி இல்லாமை போன்றவை இதற்கு காரணங்கள் ஆகும். அடுத்து தொழில்துறை பற்றி பார்ப்போமா? இந்திய தொழில்துறை பங்கு 28.4% ஆகும். 17% பேருக்கு இத்துறையே வேலை வாய்ப்பளிக்கிறது. 1991 ஆண்டுக்கு பிறகு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்குகின்றன. அடுத்து சேவைத்துறை. சேவைத்துறையோடு தற்போது வேகமாக வளர்ந்து வரும் துறையாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இதன் பங்கு 15% தற்போது 48% வரை அதிகரித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா முன்னணி வகிக்கிறது. இத்தகைய பொருளாதாரத்தை மென்மேலும் போற்றி காக்க மண்ணின் மைந்தர்களாய் உண்மையான இந்தியர்கள் நம்மால் இயல்வது என்ன? இயந்திரத்தை நாடி மாற்று நாட்டானிடம் எந்திரமாய் மாறாமல் வளமிகள் இந்தியா நாட்டின் இயந்திரத்தை வளர்ப்போம். அந்நிய செலாவணியில் இந்திய நாணயத்தின் மதிப்பை மேலும் உயர்த்துவோம். வேலை தேடி பிறரை நாடி காலம் ஓடி போகாது சுய தொழில் புரிவோம். நமக்கு தேவையானவற்றை நம் மண்ணிலே விளைவிப்போம். சிறு தொழில் ஆயினும் பெருந்தொழில் ஆயினும் இனப்பிற வழியில் செல்லாமல் நேர் வழியிலே செல்வோம். எப்பொருள் ஆயினும் அதன் மெய்ப்பொருள் அறிந்து மதிப்பை உணர்ந்து தேவையான அளவில் உபயோகிப்போம். சிக்கனத்தில் சிகரம் மேறி சிங்கார நடை போடுவோம். எத்தனை வளம் எம்மிடம் உள்ளது, இதில் எத்தனை நலம் என்னிடம் உள்ளது என்ற உறக்க கூறி வளரும் நாடாம் இந்தியா என்ற தொடர் மாற்றி கை கொடுத்து வளர்க்கும் நாடாம் இந்தியா என்று பறைசாற்றுவோம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். நன்றி.